ஜூன் 12, 2017 மும்பையில் இருக்கிற அந்தோரி வெஸ்ட் போலீஸ் ஸ்டேஷனுக்கு விடியற் காலையில் ஒரு ஃபோன் கால் வருது. ஸோ அந்த ஃபோன் கால் எடுத்த போலீஸார்ட்ட என்ன சொல்கிறாருன்னா, சார் நான் பக்கத்தில் இருக்க ஒரு ஃப்ளாட்ல இருந்து பேசுகிறேன் சார், செக்யூரிட்டி பேசுகிறேன். எங்க அப்பார்ட்மெண்ட்டில் 4வது மாடியில் ஒரு பொண்ணு இருக்கா சார், அந்த பொண்ணோட வீடு பூட்டியிருக்கு. ஆனால் உள்ளேருந்து ஒரு துர்நாற்ற வாடை அடிக்குது சார், நீங்கள் அவசரமாக வாங்க அப்படின்னு ஒரு பதட்டத்தோடு சொல்கிறாரு. இமிடியேட்டாக போலீஸ் அங்கே வர்றாங்க. போலீஸ் இமிடியேட்டா வர்றாங்க. போலீஸ்ட செக்யூரிட்டி சார் நான் தான் சார் உங்களுக்கு ஃபோன் பண்ணது அப்படின்றாங்க. ஸோ அவர் கூட பக்கத்துல பக்கத்து வீட்டுக்காரவங்க எல்லாருமே அங்கே நிற்கிறாங்க. சார் நாங்க தான் பேச சொன்னோம் சார், வாடை ரொம்ப இதாக அடிக்குது சார்னு சொல்லி இமிடியேட்டா லிஃப்ட் 4வது மாடிக்கு போறாங்க. போய் பாக்குறப்ப வீடு அந்த வெளிப்பக்கமா பூட்டியிருக்கு. ஸோ என்னன்னா இமிடியேட்டா அதை உடைச்சு உள்ள போறாங்க. உள்ள போறப்பே பாத்தீங்கன்னா ஒரு வாடை ஒரு பயங்கர துர்நாற்றமா இருந்துச்சு வாடை. ஸோ அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா உள்ள பெட்ரூம்ல படுத்த மாதிரி இருக்கா, ஒரு அரை நிர்வாண குளத்துல இருக்கா. ஆனால் போர்வையால மூடப்பட்டு இருந்துச்சு. அவங்க விலக்கி பார்க்குறாங்க. ஸோ உடல்ல முழுவதுமா அந்த போர்வையை அப்படி எடுக்கிறாங்க. உடம்புல எந்த இடத்துலையும் காயம் இல்லை. ஸோ வாட்ச்மேன்ட்ட விசாரிக்கிறாங்க, பக்கத்துல விசாரிக்கிறாங்க. அந்த பொண்ணுடைய பேர் கிருத்திகான்னு சொல்லப்படுது. வயசு 30 வயசு. அந்த பொண்ணு ஒரு மாடல் ஆர்டிஸ்ட், சினிமா சான்ஸ் தேடுறாங்க. சமீபத்தில் கூட இறக்கிறதுக்கு சில மாதங்கள் கூட ஒரு பெரிய படத்துல ஒரு சின்ன கேரக்டர் நடிச்சிருக்காங்க. சில ஆடுலாம் சின்ன சின்ன ஆட்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இவங்களுடைய பூர்வீகத்தை பத்தி விசாரிக்கிறாங்க. ஸோ உத்தரப்பிரதேசம் சொல்லப்படுது. ஸோ அவங்க அம்மா சகோதரர்கள் மட்டும்தான் இருக்காங்கன்னா, ஸோ இமிடியேட்டா அவங்களுக்கு கால் பண்ணி சொல்றாங்க. அவங்களும் ஊர்ல இருந்து வர்றாங்க. ஸோ இதுக்கிடையில போஸ்ட்மார்ட்டம் கிடைக்குது. அது இவங்க போலீஸ் என்ன நினைச்சாங்கன்னா, எந்த உடம்புல எந்த விதமான கீறல் எதுவுமே இல்லை. ஸோ இவங்க ஒரு சாதாரண ஒரு தற்கொலையோ அந்த மாதிரி தான் ஏதோ ஒன்று நினைச்சிருக்காங்க. ஆனா என்னன்னா பக்கத்துல மாத்திரை இருந்தனால சரி தற்கொலை பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் நினைச்சிருக்காங்க. ஆனா போஸ்ட்மார்ட்டம்ல இது ஒரு கொலைன்னு வருது. தலையால பயங்கரமா ஒரு அடி அடிச்சிருக்காங்க. அந்த அடி அதிர்வலை ஏற்படுத்தி அவங்க இமிடியேட்டா இறந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி ரிசல்ட் வருது. ஸோ அதை கொலை வழக்கா மாத்துறாங்க. அதுக்குள்ள அவங்க அம்மாவும் தம்பியும் வர்றான். ஸோ தம்பி என்ன, அக்கா சினிமால நடிக்கிறதுக்காக இங்க வந்தா சார், இங்க இங்கே இருந்தா ஊருக்கே வரமாட்டா, ஒரு 6 வருஷம் ஆச்சு. நான் தான் ஊடால நாங்க பாத்துட்டு போவோம் அப்படின்னு சொல்றா. கடைசி ஒரு வாரம் வரை என்கிட்ட பேசிக்கிட்டு தான் இருந்தா, ஊடால தான் பேசல அப்படின்றா. சரி அவங்க அம்மாட்ட கேக்குறாங்க, இவங்களை பத்தி என்னென்ன தெரியுமோ ஃபுல் டீட்டெயில் சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, என் பொண்ணு ரொம்ப அழகா இருப்பா, அவளுக்கு சினிமாவில் நடிக்கணும்னு ஆசை. அவ என்னன்னா படிப்பு முடிச்சா காலேஜ் முடிக்கிறப்பயே அவளுக்கு அந்த ஆசை வேறுன்றுச்சு. ஸோ இமிடியேட்டா சினிமாவை தேடி டெல்லியில போனாங்க. டெல்லியில வேலை பார்த்துக்கிட்டே சினிமா வாய்ப்பை தேடினா. சோசியல் நெட்வொர்க், அதாவது ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் மூலமா தன்னுடைய போட்டோவை அனுப்புவா. ஏதாவது வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி யாருக்கா போன் அடிப்பா. ஸோ இமிடியேட்டா போய் மீட் பண்ணிட்டு வருவா. ஸோ இப்படிதான் அவளுடைய காலம் நகர்ந்துகிட்டு இருந்துச்சு. ஒரு காலகட்டத்தில் எஃபில விஜய் திவேதின்னு சொல்லி ஒருத்தன் அறிமுகமானா. ஸோ நல்ல நட்பு ஏற்பட்டுச்சு. அவனை மீட் பண்ணணும்னு ஆசைப்பட்டா. அவன் சினிமால எல்லாத்தையும் தெரியும், உனக்கு வாய்ப்பு வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னதை நம்பினா சார் அப்படின்னு அந்த அம்மா சொல்லுது. ஸோ அப்ப என்ன சொல்லுதுன்னா, ஒரு கட்டத்தில் அவன் என்னன்னா, நான் அங்க டெல்லி வர்றேன் அப்படின்னு சொல்றான். ஸோ காமன்வெல்த் 2010 காமன்வெல்த் நிகழ்ச்சியை பாக்குறதுக்காக போறான். அப்ப அந்த பொண்ணு அங்க வருது. அவங்க 2 பேரும் பாக்குறாங்க. பார்த்தோன்னு பிடிச்சிச்சு. 2 பேருமே என்னன்னா அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிடுச்சு. ஒரு ஃப்ரெண்ட்லியா இருந்தாங்க. ஸோ அந்த பொண்ணு என்னன்னா டெல்லியிலவே அவனை 2-3 நாளா சுத்தி காமிச்சு சார். இதெல்லாம் என்கிட்ட போன் பண்ணி நடந்த எல்லா விஷயத்தையும் சொன்னா. பார்த்து ஜாக்கிரதைன்னு சொன்னேன். திடீர்னு ஒரு நாள் என் பொண்ணு என்கிட்ட கான்டாக்ட் பண்றதை நிறுத்திட்டா. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அவளே கால் பண்ணா. நான் என்னம்மா என்னாச்சு அப்படின்னு சொன்னேன். அப்போ என்னன்னா, இந்த விஜய் திவேதி ஒரு மோசக்காரன், இவனை நம்பி இவன் ஒரு நாள் நான் காதலிக்கிறேன்னு சொன்னா எனக்கும் அவனை பிடிச்சு போச்சு. இமிடியேட்டா நானும் ஓகே சொன்னேன். இங்க இருந்து ஷிஃப்ட் பண்ணிட்டு நானும் மும்பைக்கு அவன் கூட போனேன். அவன் வீட்டுல தான் தங்கினேன். அவன் வீடு பெரிய பிரம்மாண்டம்னா பார்த்தா சாதாரண அபார்ட்மெண்ட்ல இருந்தான்.
நல்லா தான் போய்கிட்டு இருந்துச்சு. மேரேஜும் நல்லா தான் போய்கிட்டு இருந்துச்சு. அவன் வீட்டில் தான் நான் வாழ்ந்தேன். கணவன் மனைவி மாதிரி தான் நாங்கள் 2 பேரும் இருந்தோம். ஒரு ஸ்டேஜில் வந்து சினிமாவை பற்றி பேசுகிறப்ப வந்து அவன் இப்போ அப்பன்னு வந்து தட்டி கழிச்சுக்கிட்டு இருந்தான். அப்புறம் வந்து அவனை பற்றி எல்லா விஷயமும் கொஞ்சம் கொஞ்சம் எனக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு. அவன் வந்து என்னன்னா தவறான தொழில், அதாவது பெண்களை வச்சு தவறான தொழில் செய்கிறவன் இருந்துச்சு. நான் இமிடியேட்டாக அவன்கிட்ட சண்டை போட்டேன். அந்த தெரிஞ்சோன்னே வந்து வீட்டில் வந்து என்கிட்ட பிரச்சனை பண்ணா, என்னைய வந்து அந்த மாதிரி தொழிலுக்கு நான் பெரிய ஆளை கூட்டிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சா, நான் இமிடியேட்டா வந்து போலீஸ்ல வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன். இவன் உடனே டைவர்ஸ் வேணும்னு. அப்போ வந்து போலீஸ் என்ன சொன்னாங்கன்னா, இவனுக்கு வந்து ஏற்கனவே ஒரு மேரேஜ் இருக்குன்ற விஷயத்த வந்து எனக்கு அப்பதான் தெரிஞ்சிச்சு. ஸோ அப்போ வந்து என்னன்னா, போலீஸ் இவன் வந்து முதல்ல ஒரு பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணிருக்கான், சட்டப்படி அதுதான் செல்லும், இது வந்து செல்லாது அப்படின்றப்ப வந்து என்னன்னா இமிடியேட்டா வந்து போலீஸ் எங்களை வந்து பிரிச்சு விட்டாங்க. ஸோ நான் இமிடியேட்டா வந்து என்னன்னா இங்க வந்து மும்பைல வந்து இன்னொரு பகுதியில வந்து ஒரு அபார்ட்மெண்ட்ல எடுத்து நான் அங்க இருக்கேன் அப்படின்னு அந்த அம்மா வந்து சொல்லிச்சு. ஸோ அந்த அபார்ட்மெண்ட்ல தான் கடந்த 7 வருஷமா வந்து இருக்காங்க. ஸோ அவனுக்கும் அந்த பொண்ணுக்கும் விஜய் திவேதிக்கும் பழக்கம் வந்து இல்லை. ஆனா எப்பயாவது விஜய் திவேதி ஃபோன் பண்ணி வருவான், வந்து பணம் கேட்பான், சண்டை நடக்கும், அப்படியே போயிடுவான். ஸோ இப்படி வந்து ஊடால் 2-3 தடவை நடந்திருக்குன்னு சொல்லப்படுது. விஜய் திவேதியை வந்து தேடணும்னு முடிவு பண்றாங்க. விஜய் திவேதி வந்து பாத்தீங்கன்னா அவர் ஏற்கனவே பல கேஸ்ல அப்பப்போ உள்ள போயிட்டு வந்தனால அது ஒரு பெரிய பிரச்சனையா இல்லை, ஈஸியா வந்து பிடிச்சிட்டாங்க. விஜய் திவேதியை பிடிச்சு வந்து விசாரிக்கிறப்போ அந்த டேட்டு ஏன்டா அப்படி கொண்டு பண்ண அப்படின்னா, நான் எதுவுமே கொலை பண்ணல. லாஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த கொலை நடந்த அந்த சமயம் வந்து அவன் வந்து ஜெயில இருந்தான். அவன் ஜெயில இருந்தான்னா ஒரு அரசியல்வாதியை ஏமாத்தி ஒரு 55 லட்சத்தை அடிச்சிட்டான். அதுக்காக வந்து ஜெயில உள்ள இருந்தான் அந்த டைம். ஸோ இவனும் கொலைகாரன் இல்லைன்னா போலீஸ் வந்து திருப்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து கேஸை விசாரிக்கிறாங்க. ஒவ்வொரு கேமரா, அதாவது இங்க அந்த அபார்ட்மெண்ட்ல வந்து கேமரா இல்ல. ஸோ பக்கத்துல இருக்க கேமரால வர்றது போறது எல்லாமே பாக்குறாங்க. ஸோ இப்படி பாத்துக்கிட்டே இருக்கப்போ வந்து என்னன்னா ஒரு 2 பேர் மட்டும் ஒரே 2 வீலர்ல போறது போயிட்டு வர்றது இதெல்லாம் எல்லாம் பாக்குறாங்க. அது மட்டும் டிஃபரன்ஸா இருக்கு. ஈவெண்ட்டை வந்து அந்த செக்யூரிட்டி கேட்கிறப்ப யார் வர்றாங்க போறாங்கன்றப்ப அப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு 2 பேர் வருவாங்க சார், வந்து மாத்திரை கொடுத்துட்டு போவான். அந்த அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, என்ன பிரச்சனைன்னு தெரியல, நான் இருந்தேன்னா என்கிட்ட கொடுப்பாங்க, நான் போய் கொடுத்துட்டு வருவேன், இல்லைன்னா அவங்களே போய் வீட்டுல போய் கொடுத்துட்டு போயிருவாங்க சார் அப்படின்னா. சில டைம் அந்த அம்மாவே வந்து வாங்கிட்டு போவாங்க அப்படின்னா. சோ அவன் பேரு டீட்டெயிலாம் எனக்கு தெரியாது சார், ஆளை பார்த்தா தெரியும் அப்படின்னா. சரி, இவங்க வந்து என்னன்னா அந்த போன் வந்து சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதாவது அந்த பெண்ணுடைய போன் வந்து என்னன்னா அங்க இல்ல. சோ அந்த பெண்ணுடைய நம்பரை வச்சு என்னன்னா யார் பேசுறாங்க, என்ன டீட்டெயில் அப்படிங்கிறப்ப ஒரு 6 பேர் வந்து அவங்களுக்கு சந்தேகம் வருது. அந்த இதை சலிச்சு வர்றப்ப ஒரு 2 பேர் மேல அவங்களுக்கு சந்தேகமா இருக்கு. ஏன்னா அந்த பேசுற குரல் எல்லாமே வித்தியாசமா இருக்கனால அவங்க பேசுற பேச்சு வித்தியாசம்னா அவன்கிட்ட செக்யூரிட்டியை கூப்பிட்டு வந்து இவங்களா, ஆமா சார் இவங்க தான் சார் லாஸ்ட் வந்தாங்கன்னா. ஸோ இமிடியேட்டா அவங்க 2 பேர்த்தையும் வந்து பிடிக்கிறாங்க. பிடிச்சு வந்து விசாரணை அவங்க மேல வந்து விசாரணை நடக்குது. விசாரணையில வந்து அவங்க வந்து சார் அவங்களுக்கு உடம்பு சரியில்லை சார், மாத்திரை கொடுக்க வந்தோம், நாங்க மெடிக்கல்ல ஒர்க் பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா வந்து போலீஸ் வந்து அதை நம்ப தயாரா இல்லை. ஏற்கனவே வந்து அவங்க வந்து சில ரெக்கார்டுகளை வச்சிருந்தாங்க. அடியில வந்து உண்மையை சொன்னாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க வந்து ட்ரக் விற்கிறவங்க, போதை மருந்து விற்கிறவங்க, அந்த பொண்ணு வந்து போதை மருந்து வாங்குறவங்க. ஸோ இவங்க வந்து ஏற்கனவே போதை மருந்து கொடுக்கறதுக்கு தான் வந்திருக்காங்க. ஸோ மருந்து அந்த மாத்திரை வந்து கொடுக்கறதுக்கு அப்ப வந்து என்னன்னா அவங்களே வந்து வீட்டுல போய் கொடுத்துருக்காங்க. அந்த பொண்ணு தான் கதவு திறந்திருக்கு. உள்ள போய் வந்து கொடுக்கறப்ப என்னன்னா பழைய பேலன்ஸ் பத்தி கேட்டிருக்காங்க. அந்த அம்மா வந்து என்னன்னா இதுவும் வந்து அப்புறமேல் கொடுக்குறேன் அப்படின்றப்ப வந்து இவங்க வந்து கொடுக்க மாட்டேன்றாங்க. ஒரு ஸ்டேஜ்ல வந்து அந்த பொண்ணு வந்து அந்த போதை மாத்திரையை வந்து பிடுங்க முயற்சிக்குது. ஸோ பக்கத்துல இருக்கவங்க கோபப்பட்டு ஆத்திரப்பட்டு பக்கத்துல இருந்த ஒரு இரும்பான ஒரு பொருளை எடுத்து ஓங்கி வந்து அடிக்கிறான். ஸோ அந்த ஒரு இரும்பு ராடு ஒன்று இருக்கு. ஸோ அதை எடுத்து ஓங்கி அடிச்சுன்னா ஒரே அடி தான், ஒரே ஷாட்லேயே அவங்க இறந்துட்டாங்க. ஸோ என்னன்னா இமிடியேட்டா அந்த பொண்ணை வந்து பக்கத்து இருக்க பெட்ரூம்ல வந்து போய் வந்து உள்ள வச்சுட்டு ஏசி எல்லாத்தையும் போட்டு அந்த பொண்ணுடைய செல்போனு சாவி எடுத்துட்டு வெளியில வந்து கதவை பூட்டிட்டு இவங்க பாட்டுக்கு கிளம்பி போயிட்டாங்க. ஸோ இதுதான் நடந்திருக்கு. இதுதான் அவங்களும் சொன்னாங்க. ஸோ இமிடியேட்டா அவங்க 2 பேர்த்தையும் அரெஸ்ட் பண்ணி ஃபுல்லா ஜெயிலில் வைக்கிறாங்க.